அரசு ஊழியர்கள் தேர்தலில் பணிபுரியும் பொழுது அவர்களது வாக்கு பதிவினை எவ்வாறு மேற்கொள்வது, அதாவது போஸ்டல் ஓட்டை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நம்ம பயிற்சிக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய படிவம் 12 நிரப்பி தரணும். இது ஒரு மாதிரி படிவம். இதில் இருக்கக்கூடிய மாடல் படி நாம் பதிவு செய்யணும். பதிவு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியிடம் நாம் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சோன்னு சொன்னால் நமக்கு வீட்டுக்கே வந்து இந்த வாக்குச்சீட்டானது வந்துடும். இதை போஸ்டல் மூலமாக நாம் எலெக்ஷன் கவுண்டிங்க்கு முன்னாடி சப்மிட் பண்ணிட்டா போதும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12A சப்மிட் பண்ணணும். அதாவது நாம் எங்கே வேலை செய்கிறோமோ நம்ம வீடு இருக்கக்கூடிய தொகுதியிலே இந்த தொகுதிக்குள்ளாரவே அந்த டியூட்டியும் வந்திருந்ததுன்னா அவங்க வந்து இடிசின்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட்டை ஃபில் பண்ணி கொடுத்தோன்னா இது 12A. இது கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க வந்து நமக்கு 12B தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நாம் எந்த தொகுதியில் பணியாற்றுகின்றோமோ அந்த தொகுதியிலேயே நாம் ஓட்டு போட முடியும். ஸோ இது வந்து 12Bக்கான மாதிரி படிவம். இது வந்து அந்த ஆர்ஓ தான் நமக்கு தருவாங்க. இதை வச்சுக்கிட்டு நாம் அந்த தொகுதியிலேயே நம்ம வாக்கு வந்து செலுத்த முடியும். அதுக்கடுத்து அந்த வாக்குச்சீட்டு இதன்படி 3 பார்ட் இருக்குது. 13A, 13B, 13C. 13A என்பது உறுதிமொழி படிவம். இந்த உறுதிமொழி படிவத்தில் கேட்கப்பட்ட தகவலை நாம் நிரப்பி ஒரு உரிய அதிகாரியிடம் வந்து சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்ததாக போஸ்டல் பேலட் பேப்பர் இருக்கும். அந்த போஸ்டல் பேலட் பேப்பர் வந்து கான்ஃபிடென்ஷியலாக யாரும் தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்த கேண்டிடேட்டோட நேமுக்கு நேராக டிக் மார்க், எக்ஸ் மார்க் போன்ற எழுதலாம். அதை தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த கோடோ இல்லை எக்ஸ் மார்க்கோ போகக்கூடாது. அந்த கேண்டிடேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துலையே தான் வரணும். தவறுதலாக போயிடுச்சுன்னா அது இன்வாலிட் ஆகிடும். இது வந்து பார்ட்டு பி, அதாவது 13B. இந்த 13B என்ன பண்ணுன்னா கவர் ஏல வந்து வச்சு ஒட்டிடணும். ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு கவர் இருக்கும், அது 13C. முதல்ல பார்த்தா 13A. போஸ்டல் அடுத்து இருக்கக்கூடிய கவர் 13B. மூணாவதாக இருக்கக்கூடியது 13C. அதாவது ஏவும் பியும் சியில் வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய மெட்டல் பாக்ஸில் வந்து நம்ம சப்மிட் பண்ணால் போதும். இது வந்து பயிற்சி பெறக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த நிகழ்வு ஒருவேளை வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துன்னு போயிட்டு போஸ்ட் பாக்ஸில் சப்மிட் பண்ணணும். உங்கள் ஓட்டானது சப்மிட் ஆகிடும்.